ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிறிஸ்பி கேபேஜ் ஃப்ரை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியில் கழுவி வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் ஈரப்பதம் இருக்கும், அதனால நான் தண்ணி இப்போ சேர்க்கல. புதுசாக சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கடையில் அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ரஃப்பாக ஒரு 3 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சுக்கோங்க. இதில் உப்பு கூட போட தேவையில்லை, எல்லாமே அதில் இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் போடலைன்னா என்னென்ன போடணும்னு நான் சொல்லிடுறேன். 4 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு போட்டோன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உப்பு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போடுங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் போட தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை விட்டுறலாம். தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி ரஃபா முதல்ல பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா முட்டைக்கோஸில் பிசைய நீர் தண்ணி வெளியில் வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால ரஃபா ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்குவோம். நல்லா பிசைஞ்சிட்டு வேணும்னா நம்ம தண்ணி தெளிச்சுட்டு, ரொம்ப இறுகி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நம்ம எக்ஸ்ட்ரா மாவு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி பதத்தில் எடுத்து வச்சுக்கிறலாம். இது ரெடி ஆகுறதுக்குள்ள நான் ஸ்டவ்ல நான்ஸ்டிக் பேன் எடுத்து ஆன் பண்ணிக்கிட்டேன். 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிறேங்க. அந்த கேப்ல இதை ரெடி பண்ணிடலாம். பொதுவாக முட்டைக்கோஸ் வச்சு கூட்டு பொரியல்னு செஞ்சா குட்டீஸ்ங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி சிப்ஸா செஞ்சு கொடுத்துருங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எனக்கு என்னோட சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ என்னோட குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இந்த சிப்ஸ் உங்கள் வீட்லையும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். கரெக்டான பதம் இது. இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல ரொம்பவும் மாவு போட்டா நல்லா இருக்காது. புதுசா சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோன்னே எண்ணெய் சூடாயிடுச்சான்னு தெரியாது. அப்போ கொஞ்சமா போட்டு பாருங்க. எலும்பி மேல வந்துருச்சு அப்படின்னா நீங்க நிறைய போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியா போடுங்க.
2 நிமிஷத்துலயே நல்லா கலர் சேஞ்ச் ஆயிரும். உதிரி உதிரியா போட்டோம்னா சீக்கிரம் வெந்துரும். கொஞ்சம் சேர்ந்து இருந்ததுன்னா 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். நான் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலையும் அதுல பொரிச்சு எடுத்துக்கிறேன். இந்த கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் ஃப்ரை வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்புறம் ரசம் சாதம் இதோட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ கிறிஸ்பியான கேபேஜ் ஃப்ரை தயார். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.